இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 1 லட்சம் வீடுகளில் 50,000 வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்றும் 40,000 வீடுகள் சென்ட்ரிங் பணி நிறைவு பெற்றுள்ளது என்று அமைச்சர் பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டப்பேரவையில் பட்ஜெட் குறித்தான விவாதம் என்பது தற்போது 2ஆம் நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் விவாதத்தின் போது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் 1 லட்சம் வீடுகளில் 50,000 வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது எனவும் அதில் 40,000 வீடுகள் சென்ட்ரிங் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மே 31ஆம் தேதிக்குள் 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் பசுமை வீடுகளை அதிமுகவினருக்கு மட்டுமே வழங்கியதாக அமைச்சர் பெரியசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் பசுமை வீடு திட்டத்தில் 5 ஆண்டுகளில் 3 லட்சம் வீடுகளை கட்டியுள்ளோம் என அவர் தெரிவித்திருக்கிறார். மோடி வீடு எங்களுக்கு தேவையில்லை, கலைஞர் கனவு இல்லம் போதும் என மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக அமைச்சர் பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். தற்போது பட்ஜெட் மீதான அந்த விவாதம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சர் பெரியசாமி தற்பொழுது இந்த கலைஞர் கனவு இல்லம் தொடர்பான அந்த தரவுகளை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த மே 31ஆம் தேதிக்குள் 1 லட்சம் வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்படும் எனவும் 40,000 வீடுகள்ல சென்ட்ரிங் பணிகள் முடிந்துள்ளதாகவும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 1 லட்சம் வீடுகள்ல 5,000 வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என தற்பொழுது அமைச்சர் பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தற்பொழுது வரைக்குமே இந்த சட்டப்பேரவையில் பட்ஜெட் குறித்தான விவாதங்கள் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.